சினிமாவில் இருக்கிற நிறைய பேர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே சைட்டில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சில பேர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியலுக்கு வருவாங்க. எல்லாருமே சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கிறது இல்லை. ஏன்னா சினிமா ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை. எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் படங்கள் சரியாக போகலை அப்படின்னா தொடர்ந்து வாய்ப்புகள் இருக்காது அப்படின்றது சினிமாவில் நடித்தவங்களுக்கே தெரியும். சினிமாவை மட்டுமே நம்பிட்டு இருந்த சிலரோட வாழ்க்கை சிறப்பாக அமையாமல் போன கதைகள் நமக்கு நிறையவே தெரியும். ஆனால் நகைச்சுவை நடிகரான நாகேஷ்க்கு வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதா நமக்கு எதுவும் தெரியாது. அப்படி இருந்தும் நகைச்சுவை நடிகரான நாகேஷ் அவர்களும் சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுற ஜெயகாந்தன் அவர்களும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பிச்சை எடுத்திருக்கிறாங்க. எதுக்காக அவங்க பிச்சை எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. சிறுகதை மன்னன் என்று இன்று வரை எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஜெயகாந்தனுக்கு பல நல்ல நண்பர்கள் இந்த சினிமா உலகிலே உண்டு. ஆரம்ப காலத்தில் அவரோடு அப்படி நெருக்கமாக இருந்தவர்களில் நடிகர் ஸ்ரீகாந்த், நாகேஷ், இயக்குனர் பீம்சிங், இயக்குனர் மல்லிகம் ராஜகோபால் ஆகியோரை குறிப்பிட்டு சொல்லலாம். நாகேஷ் முதலாக ஜெயகாந்தனை சந்தித்தது தன்னுடைய எதிர்நீச்சல் நாடகத்தை பார்க்க வருவதற்காக அவரை அழைக்கச் சென்ற போதுதான். அது வரைக்கும் நாகேஷ் ஜெயகாந்தனை பார்த்ததே இல்லை. அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கார். தன்னுடைய எதிர்நீச்சல் நாடகத்தை ஜெயகாந்தன் பார்க்க வேண்டும் என்று நாகேஷ் விரும்பினார். அப்போ ஜெயகாந்தன் எழும்பூரிலே தான் குடியிருந்தார். அதனால் அவரை பார்க்கறதுக்காக எழும்பூர் சென்றார் நாகேஷ். இவரை பார்த்த உடனே நன்கு உபசரித்த ஜெயகாந்தன் உட்கார்ந்து காப்பிலாம் அவருடன் சாப்பிட்டார். அதுக்கு பின்னாடி என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று நாகேஷிடம் ஜெயகாந்தன் கேட்டபோது, என்னுடைய எதிர்நீச்சல் நாடகத்தை நீங்கள் பார்க்க வரணும், அதுக்காக உங்களை அழைக்கிறதுக்காக தான் வந்தேன் என்று அவரிடம் கூறினார். அவர் இந்த எதிர்நீச்சல் நாடகம் அப்போது மிகவும் பிரபலமான ஒரு நாடகமாக இருந்தாலும் ஜெயகாந்தன் அப்போது எழுதியிருந்த யாருக்காக தான் என்ற கதையை தழுவித்தான் அந்த நாடகத்தை பாலச்சந்தர் உருவாக்கியிருக்கிறார் என்ற ஒரு விமர்சனமும் அப்போது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் எதிர்நீச்சல் நாடகத்தை பார்க்க வருமாறு ஜெயகாந்தனுக்கு அழைப்பு கொடுத்தார் நாகேஷ். நாகேஷனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஜெயகாந்தன் அந்த நாடகத்தை பார்க்க வந்தார். நாடகத்தை பார்த்துட்டு மேடை ஏறி மனமாற அந்த கலைஞர்களை பாராட்டிய ஜெயகாந்தன் அத்தோடு நிற்கலை. என்னுடைய யாருக்காக தான் கதைக்கும் இந்த கதைக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை என்று அந்த மேடையிலேயே அறிவித்து விட்டு சென்றார். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே மெல்ல மெல்ல நாகேஷுக்கும் ஜெயகாந்தனுக்கும் இடையே உறவு இன்னும் நெருக்கமாக ஆரம்பித்தது. அதற்கு பின்னாலே அவள் இருவரும் இணைந்து ஒரு படத்திலே பணியாற்றிய போது அந்த நெருக்கம் இன்னும் அதிகரித்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி அவள் இருவரும் இணைந்து பணியாற்றிய படம் தான் யாருக்காக அழுதான். அந்த படம் தான் ஜெயகாந்தன் இயக்கிய இரண்டாவது படம். அவர் இயக்கிய முதல் திரைப்படமாக உன்னை போல் ஒருவன் என்ற திரைப்படம் அமைந்தது. யாருக்காக அழுதான் படத்துக்கு பின்னாலே ஜெயகாந்தன் எந்த படத்தையும் இயக்கவில்லை என்றாலும் புதுச்செருப்பு கடிக்கும், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், காவல் தெய்வம், கருணை நாள் அல்ல போன்ற அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாக பின்னாளில் வெளிவந்திருக்கின்றன. இதில் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பீம்சிங்கினுடைய இயக்கத்திலே ஸ்ரீகாந்தும் லட்சுமியும் ஜோடியாக நடித்திருந்த படம். அந்த படத்தில் நாகேஷும் ஒரு முக்கியமான பாத்திரத்திலே நடித்திருந்தார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு பின்னாலே பல சுவையான தகவல்கள் இருக்கின்றன. அக்னி பிரவேசம் என்ற பெயரிலே ஜெயகாந்தன் ஒரு சிறுகதையை ஒரு வார இதழிலே எழுதினார். அந்த சிறுகதை வெளியான போது தமிழகம் முழுவதையும் பரபரப்பு தொற்றி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் அந்த கதை பற்றி விவாதிக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பரபரப்பாக எழுதப்பட்டிருந்தது அந்த கதை. அந்த சிறுகதையை தொடர்ந்து கங்கா எங்கே போகிறாள் என்று ஒரு நாவலை எழுதினார் ஜெயகாந்தன். அந்த நாவல் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற பெயரிலே பின்னர் திரைப்படமாயிற்று. மிகப்பெரிய அளவில் விமர்சகருடைய பாராட்டை பெற்ற அந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைந்தது மட்டுமின்றி சில விருதுகளையும் அந்த படத்திற்கு பெற்றுத்தந்தது. யாருக்காக தான் படத்திலே நாகேஷ் நடித்த போது அவர் ஒரு பிஸியான நட்சத்திரமாக இருந்தார். அதனால் அவருடைய வசதிக்காக பல நாட்கள் அந்த படத்துடைய படப்பிடிப்பை இரவிலேயே நடத்தினார் ஜெயகாந்தன். இந்த யாருக்காக தான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயகாந்தன் சினிமா உலகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தது அந்த படம். அதே மாதிரி ஜெயகாந்தனை பற்றி நாகேஷ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த படம் தான் உதவியாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். யாருக்காக தான் படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது எனக்கும் ஜெயகாந்தனுக்கு நல்ல உறவு இருந்தாலும் அவர் ஒரு முரட்டுத்தனமான ஆசாமின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவம் தான் அவர் வெளியில் அப்படி பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஈரமான ஒரு மனிதர் என்பதை எனக்கு உணர்த்தியது என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கின்ற நாகேஷ் அந்த சம்பவத்தை பற்றியும் அந்த கட்டுரையிலே விரிவாக பதிவு செய்துள்ளார். யாருக்காக தான் படத்தினுடைய படப்பிடிப்பை முடிச்சுட்டு நாங்கள் படக்குழுவினர் எல்லோரும் ஒரு நாள் டாக்ஸியில் திரும்பிட்டு இருந்தோம். நாங்கள் அலுவலகம் திரும்பும்போது இந்த டாக்ஸி டிரைவர்களுக்கும் இந்த படக்குழுவினருக்கும் இடையே சின்ன தகராறு ஏற்பட்டது. அந்த தகராறு அடிதடி வரைக்கும் போகும் போல தோணின உடனே நானே அந்த இடத்த விட்டு பயந்துட்டு போயிட்டேன். ஆனால் மறுநாள் காலையில் ஜெயகாந்தன் அந்த டாக்ஸி டிரைவர்கள் அனைவரையும் அழைத்து தன்னுடைய படக்குழுவினர் சார்பாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன தொகை பேசியிருந்தாரோ அதுபோல் ரெட்டிப்பு தொகையை கொடுத்து அவளை அனுப்பி வைத்தார்.
அப்போ தான் அந்த மாமனிதரை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றும் அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் நாகேஷ். அப்போது ஜெயகாந்தனுடைய அலுவலகம் ஆழ்வார்பேட்டையிலே உள்ள மோபரிஸ் ரோடிலே அமைந்திருந்தது. மற்றவங்களுக்கு தான் அது அலுவலகம். ஜெயகாந்தனுடைய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அதை அவர்கள் மடம் என்று தான் சொல்வார்கள். அந்த மடத்துக்கு நான் பல முறை போயிருக்கேன். அங்கே நான் போன போதெல்லாம் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட நான் பேசினதில்லை. ஜெயகாந்தன் பேசுவது அப்படியே உட்காந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். பல நாட்கள் 5-6 மணி நேரம் கூட அப்படிலாம் நான் உட்காந்துருக்கேன் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கின்ற நாகேஷ், அந்த அலுவலகத்தில் நான் இருந்தபோது பல சுவையான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த அலுவலகத்தில் உட்காந்துட்டு இருந்தபோது என் எதிரே ஜெயகாந்தன் தலையில் ஒரு முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார். அப்போது அவரை சந்திப்பதற்காக சில கல்லூரி மாணவர்கள் வந்தார்கள். தலையிலலாம் முண்டாசு கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தனால ஜெயகாந்தனே அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. அதனால் அவர்கிட்டயே ஜெயகாந்தன் இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. உடனே முண்டாசெல்லாம் அவுத்துட்டு, நான் தான் ஜெயகாந்தன், உங்களுக்கு என்ன வேணும் என்று அவரிடம் கேட்டார் ஜெயகாந்தன். உடனே அவங்க ஒரு அரசியல் தலைவருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய பிறந்த நாள் இத்தனை தேதி வருது, அந்த விழாவில் நீங்கள் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜெயகாந்தன்ட்ட கேட்டாங்க. அவங்க அப்படி கேட்ட உடனே ஜெயகாந்தன் லேசாக சிரித்தார். அவர் அப்படி சிரித்ததை பார்த்த உடனே ஏதோ ஒரு வில்லங்கமான பதில் அவர்கிட்டருந்து வரப்போகுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தார் ஜெயகாந்தன். அங்கேருந்து ஒரு பையனை பார்த்து, உன்னுடைய பிறந்த தேதி என்ன என்று ஜெயகாந்தன் கேட்க அந்த பையன் தன்னுடைய பிறந்த தேதியை சொன்னான். சரி, உங்கள் அப்பா பிறந்த தேதி? அதிர்ஷ்டவசமாக தன்னுடைய அப்பாவுடைய பிறந்த தேதி அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தது. அதை சொன்னான். சரி, உங்கள் தாத்தா என்று ஜெயகாந்தன் ஆரம்பிக்க, அப்போ யோசிக்க தொடங்கி அந்த பையன் யோசிச்சுக்கிட்டே இருந்தானே தவிர அவங்ககிட்டேருந்து பதில் வரல. உன்னுடைய தாத்தாவோட பிறந்தநாளே உனக்கு தெரில, இந்த லட்சணத்தில் அந்த அரசியல்வாதியோட பிறந்தநாளை கொண்டாட வேண்டியா? முதல்ல ஒன்றை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க என்று ஜெயகாந்தன் சத்தம் போட அடுத்த நிமிஷம் அந்த மாணவர் யாரும் அங்கே நிற்காமல் தெரித்து ஓடி இருந்தார். ஜெயகாந்தனோட நான் நெருக்கமாக பழகிய நாட்கள் இது மாதிரி பல சுவையான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒரு தினம் வடசென்னையை தாண்டி அவருடைய மீட்டிங் ஒன்றுக்கு ஏற்பாடு ஆகியிருந்தது. அந்த மீட்டிங் போகும்போது தன்னுடைய ஹெரால்ட் காரில் எண்ணெய் ஏற்றிட்டு மீட்டிங் புறப்பட்டார் அவர். நாங்கள் வடசென்னையை தாண்டி போயிட்டே இருக்கோம், எங்கே அந்த மீட்டிங்னே தெரில. இப்போ நடுத்தர வயசில் ஒரு ஆள்கிட்ட போட்டு, இங்கே ஜெயகாந்தன் மீட்டிங் நடக்குதாம எங்கேன்னு கேட்டப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டார் அவர். இப்போ இன்னும் கொஞ்சம் தாண்டி போகணும். அங்கே ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருந்தான் ஒரு பையன். அவங்ககிட்ட ஜெயகாந்தன் மீட்டிங் எங்கே என்று இவர் கேட்க, அந்த பையனுக்கு ஜெயகாந்தனுடைய மீட்டிங் எங்கே என்பது மிகச்சரியாக தெரிந்திருந்தது. அவன் அந்த மீட்டிங்க்கான பாதையை எங்களுக்கு காட்டினான். அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்த உடனே மேடையில் ஏறி மைக்கை பிடித்தார் ஜெயகாந்தன். அவர் எப்போவுமே மைக்கை பிடிச்ச உடனே தலைவர் அவர்களே என்றோ இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற இவர்களோ என்றோ யாரை பற்றியும் சொல்ல மாட்டார். நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவார். ஒரு அரசியல்வாதியுடைய பெயரை குறிப்பிட்டு விட்டு சென்ற வாரம் மேடையிலே பேசும்போது அவர் காமராஜரை முட்டாள் என்று குறிப்பிட்டாராம். நான் சொல்கிறேன், காமராஜரை அப்படி சொல்கின்ற அவர்தான் வடிகட்டின முட்டாள் என்றார் அவர். ஜெயகாந்தனுடைய பேச்சு எப்போவுமே அப்படி தான், பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி இருக்கும். ஜெயகாந்தனுடைய பேச்சுக்களை நான் பல முறை கேட்டிருக்கேன். அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல வார்த்தைகள் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுவும் எதிராளிகளை தாக்கி பேசுவதென்றால் அவர் பேசினா அவ்வளோதான், எதிராளி தொலைஞ்சான். அந்த அளவிற்கு கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்வார் ஜெயகாந்தன். அவரோடு போனதில் எனக்கு பல வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு முறை வெளியூர் போயிட்டு நானும் ஜெயகாந்தனும் காரில் சென்னைக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம். தொழுப்பேடு ரயில்வே கேட் அருகே ரயில் வருவதற்காக அந்த கேட்டு மூடப்பட்டிருந்தது. அதனால் அங்கே காரை நிறுத்தி ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ என்னை பார்த்து, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஜெயகாந்தன். நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க ஜேகே அப்படின்னு அவர் நான் கேட்க, சும்மா தானே இருக்க போகிறோம், கொஞ்ச நேரம் பிச்சை எடுத்து பார்ப்போமே அப்படின்னு என்கிட்ட பதில் சொன்னார் அவர். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே தன்னுடைய சட்டையெல்லாம் கழட்ட ஆரம்பித்தார் அவர். அடுத்த 2 நிமிஷத்தில் அரை டிராயரோட பிச்சை எடுக்க அவர் தயாராகிட்டார். அவர் தயாரானோன்னு நான் சும்மா இருக்க முடியுமா? நானும் அரை டிராயரோட அவர் பக்கத்தில் உட்காந்தேன். அந்த ரயில் வந்து அந்த கேட்டை திறக்கிற வரைக்கும் நானும் ஜெயகாந்தன் அங்கே உட்காந்து சீரியஸாக பிச்சை கட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் அரை டிராயரில் உட்காந்ததுனால யாருக்கும் எங்களை அடையாளம் தெரியல. ஆனால் அதிர்ஷ்டம் பாருங்கள், அன்றைக்கி பிச்சை எடுத்ததில் கூட ஜேகேக்கு தான் அதிகமான கலெக்ஷன். நாங்கள் 2 பேரும் காரில் ஏறி உட்காந்து எவ்வளோ பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு கணக்கு பார்த்தபோது தான் ஜேகேவுக்கு என்னை விட அதிகமாக பணம் கிடச்சிருக்கு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நான் என்னுடைய திரையுலக வாழ்க்கையில் எவ்வளோ வெற்றி படங்கள் நடிச்சிருக்கேன். நான் சம்பாரித்த பணம், புகழ், இவை எல்லாவற்றையும் விட எனக்கு மன நிறைவை தந்ததுன்னா ஜேகே போன்ற மிகச்சிறந்த மனிதருடைய நட்பும் இது போன்ற சம்பவங்களும் தான் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் நாகேஷ்.